தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உதாரணமாக ஒரு விஷயம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 படை வீடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடான திருப்பரங்குன்றம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. யாருனால பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நம்ம கண்டிப்பான முறையில் இங்கே சொல்லி ஆகணும். இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரிவினைவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆயுதமாக கையில் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். அதுக்கு தெரியலை, அதாவது அந்த கும்பலுக்கு தெரியலை மதுரை மண், தமிழ்நாட்டு மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலவரங்களை தூண்ட முடியாது அப்படின்றது அதுகளுக்கு தெரியலை. சரிங்களா? ஆனால் நம்ம வேறு வழியில் மதுரை மக்கள் எல்லாருமே, எல்லா இளைஞர்கள் எல்லாமே வந்து இதை வந்து ஒன்றுபட்டு நம்ம இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். ஏங்க எல்லாருமே இந்து தான். இஸ்லாமியரும் வந்து பார்த்திங்கன்னா இந்துவில் வந்து கன்வெர்ட் ஆகி போனவங்க தான். சும்மா நீ அவங்கள வந்து இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஃபஸ்ட்டு? மதுரையில் நாங்கள் பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய இதை செய்கிறாங்க, நம்ம ஒரு முறையை செய்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அழகர் ஆற்றுக்குள்ளே இறங்கும் போது அதை நீ வேணான்னு சொல்லுவியா? என்ன ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்பவும் கீழ்த்தனமான ஒரு செயல். மதுரை மக்களை இணக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பேதம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நீ அங்கே நார்த் இந்தியன்ஸ் மாதிரி இங்கே வந்து நொட்டோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. நார்த் இந்தியன்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூளை கட்ட வேணுங்க. அங்கே மூளை இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீ சொல்கிறது டக்குன்னு கேட்டு விட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. தமிழக மக்கள் அந்த மாதிரி இல்லை. யோசிப்பேன், இது சரியா தவறான அவனுக்கு யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது. நீ சும்மா நீ சொன்னதெல்லாம் கேட்டுவோம் அப்படின்னு வந்து நினைக்காத. உனக்கு நீ இப்போ கூட்டு வந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் கிடையாது. மதுரை மக்கள் இந்த காசுக்காக பீ தின்றவன் வந்திருப்பேன். பேசக்கூடாது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம். காசுக்காக தின்றவங்க வந்திருப்பாங்க, சரிங்களா? ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையான எண்ணத்தோடு நல்ல மனதோடு இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் ஏறக்கூடாது, கோயில் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றவங்க எந்த மக்களும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ கூட போய் சர்வே எடுத்தீங்கன்னா, மதுரை மக்கள்கிட்ட போய் சர்வே எடுத்தீங்கன்னா அவங்க வார்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வார்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மாயம் வச்சு நான் பழகிறேன்டியா, ஒருத்தர் சித்தப்பை மங்காலியாக பழகிறேன்வேன். இதுதான் நீ வந்து ஊட வந்துட்டு நீ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து நீ வந்து விளக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு பிடிச்சிக்க தெரியும், எங்களுக்கு லைட் எங்கள் வீட்டு லைட் எங்களுக்கு போட தெரியும். நீ வந்து எங்களுக்கு விளக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து மக்களை பிளவுபடுத்தாதீங்க, ஏமாத்தாதீங்க. உங்கள் திருட்டு வேலைக்கு